அனைத்து ஆத்மாக்களும், அதாவது அனைவரும் எந்த உலகத்தை சேர்ந்தவர்கள்? ஓம் சாந்தி. நாம், அதாவது அனைத்து மனித ஆத்மாக்களும் பரந்தாமம் அல்லது பிரம்மாண்டம் என்கின்ற இனிமையான அமைதியான வீடை சேர்ந்தவர்கள். நாம் அங்கே ஒரு ஒளி புள்ளியாக நமது சொந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றோம். அங்கே ஆத்மாக்கள் தலைகீழான மரம் என்கின்ற வடிவில் அமர்ந்திருக்கின்றார்கள். அதுதான் முதல் தளமாக இருக்கின்றது. பிறகு சூட்சும வதனம் 2வது தளம் மற்றும் இந்த உலகம், அதாவது சாகார உலகம் கிரவுண்ட் ஃப்ளோராக இருக்கின்றது. இங்கே இந்த சாகார உலகத்தில் ஆத்மாக்கள் மேலிருந்து கீழே தனது பாகத்தை நடிப்பதற்காக இந்த நாடக மேடையில் வருகின்றார்கள். இந்த நாடக மேடைதான் சாகார உலகமாக இருக்கின்றது. பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது. பிறகு நரகமாக ஆகிவிட்டது. விரிவாக்கத்தின் காரணத்தினால் இப்பொழுது அநேக கண்டங்கள் உருவாகிவிட்டன. அதில் பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது. அங்கேதான் தந்தை வந்து நமக்கு கற்பிக்கின்றார். நம்மை திரும்பவும் சொர்க்கவாசியாக ஆக்குகின்றார். அமெரிக்கா, ஆப்பிரிக்கா மற்றும் பல கண்டங்கள் இருக்கின்றன. அங்கு எல்லாம் வசிக்கும் ஆத்மாக்களை தந்தை இரட்டை அயல்நாட்டவர் என்று கூறுகின்றார். ஏனென்றால் தந்தை பரந்தாமத்தில் இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் முதல் தளத்தில் இருந்து சாகார உலகில் வந்து நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். தினமும் அந்த தூர தேசத்திலிருந்து வருகின்றார். ஆதலால் பாரதவாசிகளோ அயல் நாட்டவராக இருக்கின்றார் மற்றும் இரட்டை அயல் நாட்டவராக மற்ற கண்டத்தில் வசிக்கும் ஆத்மாக்கள் கூறப்படுகின்றார்கள். ஆகையால் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாக்கள் முதலில் பரந்தாமத்தில் இருந்தார்கள். பிறகு தனது பாகத்திற்கு நடிப்பதற்காக இந்த நாடக மேடையில் அவர்களது நேரப்படி தேசம், காலம், நாமம் மற்றும் ரூபத்தை தாரணை செய்கின்றார்கள் மற்றும் கீழே அவர்கள் நடிப்பை நடிக்கின்றார்கள். அவர்கள் மறுபிறவி எடுத்தெடுத்து இந்த சாகார உலகம் நரகமாக மாறிவிட்டது. ஓம் சாந்தி.